إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فقال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقل لعبادي يقول التي هي أحسن إن الشيطان ينزع بينهم إن الشيطان كان للإنسان عدوا مبينا رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையோனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி அவனுடைய சாந்தியும் அருளும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய தோழர்கள் நல்லவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவடை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பானவர்களே, அல்லாஹுடைய அருளால் நாம் எல்லாம் இந்த ஜும்மா தினத்தில் அல்லாஹுடைய வீட்டிலே ஒன்று கூடியிருக்கின்றோம். நமக்கு இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த அல்லாஹ்வுக்கு நன்றி அனைத்தையும் உரித்தாக்கியவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பானவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய வழிகாட்டுதல், அதாவது இந்த மார்க்கம் என்பது மிக நேர்த்தியான உண்மையான சரியான ஒரு வழியை காட்டக்கூடிய ஒரு மார்க்கம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் பல்வேறு இடங்களில் ஹாதா சிராத்தும் முஸ்தகீம் அப்படிங்கிறான். இது தெளிவான ஒரு பாதையை நேரான ஒரு வழியை காட்டக்கூடிய ஒரு மார்க்கம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அல்லாஹுடைய தூதரை சொல்கிறான், வ அன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமா, இது என்னுடைய நேரான வழியாகும் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா சொல்லிட்டு ஃபத்தபிஉஹு, இதையே நீங்கள் பின்பற்றுங்கள் அப்படிங்கிறான். நேர்வழி நேரான பாதை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மார்க்கம் எல்லா விஷயங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதலை, நல்ல ஒரு அழகிய முன்மாதிரியை சொல்லி காட்டுகின்றது. எல்லா சூழல்களிலையும் ஒரு மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவனுடைய நடைமுறைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான அழகிய வழிகாட்டுதலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்கத்தில் தந்திருக்கிறான். அதனால தான் அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, தரக்துக்கும் அலா மஹஜ்ஜத்தி பைதானாங்க, உங்களை வெள்ளை வெளியர் என்ற பாதையில் விட்டு செல்கிறேன், லைலுஹா க நஹாரிஹா, அவருடைய இருளும் பகலை போன்று இருக்கும். அப்போது உங்களுக்கு எல்லா விதமான வழிகாட்டுதலும் தெளிவும் என்ன செய்யும் அப்படின்னா இந்த மார்க்கத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறான். இந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா திருமறை குர்ஆன் 2வது அத்தியாயத்துடைய 83வது வசனத்தில் ஒரு செய்தியை சொல்லுது. வகூலு லின்னாசி ஹுஸ்னா அப்படிங்குது. ரொம்ப அழகான ஒரு உபதேசம்.
இந்த உபதேசத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வக்கூலு லின்னாசி ஹுஸ்னா, மனிதர்களிடத்தில் நல்ல முறையில் பேசுங்க. பேசுகிறோமா இல்லையா? பேசும்போது நல்ல முறையில் பேசுங்க அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு உபதேசத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றார். பேசுகிறதுக்கெல்லாம் சொல்லித்தரணுமா அப்படின்னா சொல்லித்தர வேண்டிய அவசியம் இருக்குது. நல்ல முறையாக நம்ம பேசலை அப்படின்னா அதனுடைய விளைவுகள் மிக மோசமானதாக இருக்கும். நம்ம நல்ல முறையில் பேசலை, நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தலை அப்படின்னா அதனுடைய விளைவுகள் மிக மோசமானதாக இருப்பதை எல்லா நிலைகளிலும் என்ன செய்யணும் நம்ம பார்க்கலாம். மேலும் அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், திருமறை குர்ஆனுடைய 17வது அத்தியாயத்தினுடைய 53வது வசனம். நல்லபடியாக பேசலைன்னா என்ன ஆகும்? நீங்கள் நல்ல முறையில் பேசலை அப்படின்னா என்ன விளைவு ஏற்படும் அப்படிங்கிறத அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லும் பொழுது, வகுல்லி இபாதி, நபியே என்னுடைய அடியார்கள்ட்ட சொல்லுங்கள், யகூலுல்லதி ஹிய அஹ்சன், எது நல்லதோ அந்த நல்லதை பேசட்டும், நல்லபடியாக பேசட்டும், நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தட்டும். ஏன் அப்படின்னா நீங்கள் நல்லபடியாக பேசலை, நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தலை அப்படின்னா இன்ன ஷைத்தான என்ஸா பைனஹும், அவர்களுக்கு மத்தியில் ஷைத்தான் விரோதத்தை உண்டு செஞ்சிருவான், விரோதத்தை உண்டு பண்ணி விடுவான். ஏன்னா இன்ன ஷைத்தான், நிச்சயமாக ஷைத்தான் என்பவன் கானலில் இன்சானி அதுவம் முபீனா, மனிதர்களுடைய விஷயத்தை அவன் பகிரங்கமான விரோதியாக இருக்கிறான் அப்படிங்கிறத அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனுடைய 17வது அத்தியாயத்தினுடைய 53வது வசனத்தில் சொல்லி காட்டுறான். இப்போ நல்லபடியாக பேசலைன்னா என்ன ஆகும்? அங்கே விரோதங்கள் வளரும், அங்கே குரோதங்கள் வளர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரொம்ப அழகாக சொல்லி காட்டுறான். பேசுகிறது மட்டும் இல்லைங்க, யார்கிட்டையாவது நீங்கள் தர்க்கிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கங்களேன், விவாதம் பண்ணுறீங்கன்னா கூட அங்கே கூட நீங்கள் நல்லபடியாக தான் பேசணுன்றான் அல்லாஹ் தஆலா. அந்த விவாதம் என்பது கோபமூட்டக்கூடியதாகவோ, வெறுப்பை ஏற்படுத்தக்கூடியதாகவோ, அடுத்தவர்களை குறை சொல்லக்கூடியதாகவோ, அதே போல் மடையர்களாக இருப்பவர்களிடம் விவாதம் செய்யக்கூடாது. அங்கே பேசினா கூட நீங்கள் நல்லபடியாக பேசுங்க அப்படிங்கிறது தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். வலா துஜாதிலு அஹ்லல் கிதாபி இல்லா பில்லதி ஹிய அஹ்சன், 29வது அத்தியாயத்தினுடைய 46வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் வேதக்காரர்களோடு தர்க்கித்தீர்கள் என்று சொன்னால் நல்லபடியாக தர்க்கம் செய்யுங்க, அழகிய முறையில் நல்லபடியாக என்ன செய்யுங்க, தர்க்கம் செய்யுங்க. உங்கள் பேச்சில் நல்லது இருக்க வேண்டும், சரியான அறிவு இருக்க வேண்டும், தெளிவான சிந்தனை இருக்க வேண்டும், நல்ல வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிக்கார். நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தலைன்னா என்ன ஆகும்? யதார்த்தமாக நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தாமல் நம்ம இருந்தோம் அப்படின்னா அதற்குரிய விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஏராளமான உதாரணங்களை சொல்லலாம். ஷைத்தானை பொறுத்த வரைக்கும் மனிதர்கள்ட்ட எதை எதிர்பார்க்குறான் அப்படின்னா, எதன் மூலமாக மனிதர்கள் விரோதத்தை வளர்த்து கொள்வார்கள், மனிதர்கள் விரோதத்தை வளர்த்து கொள்வதற்கான காரியங்கள் என்ன அப்படிங்கிறத மட்டும்தான் என்ன செய்கிறான் அப்படின்னா ஷைத்தான் அதிகமாக எதிர்பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்படிங்கிறத அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி 5417வது செய்தி. அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க, இன்ன ஷைத்தான கத ஐஸ ஐ யஅபுதஹுல் முஸல்லூன் ஃபி ஜஸீரத்தில் அரப், அரபு தீபகற்பத்தில் ஷைத்தான் மக்கள் தனக்கு கட்டுப்பட வேண்டும் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் தோல்வி அடைஞ்சிட்டான். அவன் என்ன எதிர்பார்த்தான் அப்படின்னா, மனிதர்கள் எல்லாம் தன்னை வணங்கணும், அல்லாஹ்வை வணங்கக்கூடாது, தன்னை வணங்க வேண்டும் என்று என்ன செஞ்சான் அப்படின்னா ஷைத்தான் முயற்சி செஞ்சான். ஆனால் அதில் என்ன செஞ்சிட்டான் அப்படின்னா நம்பிக்கை இழந்து விட்டான். ஏன்னா அவனுக்கு யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, கட்டுப்பட மாட்டாங்க. ஆனால் வலாக்கின் ஃபித் தஹ்ரீஷி பைனஹும், ஆனால் ஒரு விஷயத்தில் அவன் ஜெயித்தான், அவங்களுக்கு மத்தியில் பிளவை உருவாக்குவதில் அவன் வெற்றி கண்டு விட்டான் அப்படிங்கிறத அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ இறைவனுடைய வணக்கத்தில் அவனால் என்ன செய்ய முடியல, அவங்கள மாற்ற முடியல. ஆனால் அவங்களுக்கு மத்தியில் விரோதமும் குரோதமும் உண்டாக்குவதற்கான வேலைகளை செஞ்சு என்ன செஞ்சிட்டான், அதில் அவன் வெற்றி அடைந்து விட்டான் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ நாவுகள் என்பது, அதில் நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் என்பது நல்ல வார்த்தைகளாக இல்லை அப்படின்னா அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளும் மோசமானதாகத்தான் இருக்கும்.
இது நிறைய உதாரணங்கள் உலகத்தில் பார்க்கலாம். சமீப காலமாக ஒரு 3 நாட்களாக நம்முடைய தமிழ்நாட்டில் மிக பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னா, ஒரு மருத்துவர் தாக்கப்பட்டது மிகப்பெரிய ஒரு விஷயமாக பேசப்பட்டது. ஒரு மருத்துவர் தாக்கப்பட்டார். அவர் தாக்கப்பட்டது மிகப்பெரிய ஒரு விஷயமாக பேசப்பட்டு அதற்காக மருத்துவர்கள் எல்லாம் ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம்லாம் ஈடுபட்டது. அதே போல் அரசாங்கம் அவருக்கு ஆதரவாக இருந்தது. இது போன்ற நிறைய செய்திகளை பார்க்கலாம். ஆனால் அதுக்கு பின்னால் ஏன் அந்த பையன் அந்த செயலை செய்தான் அப்படிங்கிறது மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. அந்த செயல் தவறான செயல் அப்படிங்கிறத யாரும் என்ன செய்ய போகிறதில்லை, அதை மாற்று சொல்ல போகிறதில்லை. ஏன் அந்த பையன் செஞ்சான், ஏன் அப்படி செய்யப்பட்டது அப்படிங்கிறதுக்கான அந்த சொற்கள் இருக்கா இல்லையா, அந்த மக்கள் கொடுத்த வாக்குமூலங்கள் ரொம்ப முக்கியமானது, ரொம்ப முக்கியமான வாக்குமூலங்கள். அதை நம்ம என்ன செஞ்சிட முடியாதுன்னா, யாருமே அதை கடந்து சென்று விட முடியாது. அது நியாயமாக பரிசீலிக்கப்பட வேண்டிய, அரசாங்கம் அதை பரிசீலித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அது என்ன சொல்கிறாங்க, ஏன் அந்த மருத்துவர் தாக்கப்பட்டார், தாக்கப்படுவதற்கான காரணம் என்ன? நோயாளியாக சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய தன்னுடைய தாயுடைய விஷயத்திலும் தன்னுடைய விஷயத்திலும் அந்த மருத்துவருடைய வார்த்தைகள் மிக மோசமானதாக இருந்தது. மிக மோசமான வார்த்தையை என்ன செஞ்சார், அவர் பிரயோகித்தார். அதை எங்களால் என்ன செய்ய முடியல, தாங்கிக்க முடியல. சரி, அவங்க மட்டும்தான் சொல்கிறாங்களா அப்படின்னா, அந்த மருத்துவமனைக்கு வரக்கூடிய மற்றவர்களும் சொல்கிறாங்க. மருத்துவர்களாக இருக்கக்கூடியவர்களும் இந்த ஊழியர்களாக இருக்கிறவங்களும் அவங்களுடைய பேச்சுக்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, ரொம்ப ஏளனமாக கீழ்த்தரமாக எங்களுடைய தன்மானமே உரசி பார்க்கக்கூடிய அளவு இருக்குது. ஏதோ இலவசத்துக்கு தானே வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவர்கள் எங்களை பேசுகின்றார்கள் அப்படிங்கிற அந்த செய்தியை எல்லாருமே சொல்கிறாங்க. பாதிக்கப்பட்ட அந்த பெண் சொல்கிறாங்க, அந்த பையன் சொல்கிறான், அதே போல் அந்த மருத்துவமனையில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், தன்னை நாடி வந்திருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட அவர்கள் நல்ல வார்த்தைகளை பிரயோகிக்காதனுடைய விளைவு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த விளைவு எவ்வளோ மோசமாக போய் நிற்கிது. அவருடைய உயிரையே பறிக்கக்கூடிய அளவிற்கு போனதை என்ன செய்கிறோம் அப்படின்னா கண்கூடாக பார்க்குறோம். அப்போ இதையெல்லாம் கருத்தில் கொண்டு ஒரு பொதுப்படையாக ஒரு மனிதன் தனக்கு எதிர் உள்ளவனோடு உரையாடுகின்றான். உரையாடல் என்பது மனிதனுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளிலேயே மிக முக்கியமானது. அந்த உரையாடல் என்பது அவனுக்கு மிக மிக அவசியமானதாக இருக்குது. எல்லா இடங்களிலும் அவன் பேச வேண்டும். எல்லா இடங்களிலும் பேசுவது என்பது அவனுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான உரிமை. அங்கே பேசக்கூடிய அந்த நேரத்தில் அது அல்லாஹுடைய அருள். ஒரு மனிதன் பேசுகின்றான் என்றால் அவனுக்கு நாவன்மை இருக்குது அப்படின்னா அல்லாஹ் அவனுக்கு தந்திருக்கக்கூடிய அருள். அதை நாம் சரியாக பயன்படுத்தலை அப்படின்னா, மார்க்கம் காட்டி தந்த வழிகாட்டுதல் அடிப்படையில் பயன்படுத்தலைன்னா என்ன ஆகும், அது எங்கே கொண்டு போய் முடியும், அது எவ்வளோ பெரிய ஒரு விளைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு இது மிக அழகான ஒரு உதாரணம். எப்படி முடிஞ்சிச்சாங்க, கடைசியில் அவர் தாக்கப்பட்ட நிலையில் முடிஞ்சிச்சு. எல்லா விதங்களிலும் என்ன செய்யணும் அப்படின்னா யோசித்து பார்க்கணும். அப்போ நாம் எந்த ஒரு விதத்திலும் இது ஏதோ ஒரு உதாரணத்திற்கு அந்த சம்பவத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் பொதுவாக பாருங்களேன், நம்ம நல்ல வார்த்தைகளை கொண்டு பேசலை அப்படின்னா, எங்கே பேசினா நம்ம கடுகடுன்னு பேசுகிறோன்னு வச்சுங்களேன், பிறருடைய முகம் சுளிக்கக்கூடிய அளவிற்கான வார்த்தைகளை நாம் பிரயோகிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோன்னு வச்சுங்களேன், அங்கெல்லாம் என்ன ஆகும், அவர்களோடு நாம் குரோதம் கொள்ளக்கூடிய ஒரு நிலை தான் வருமே தவிர எந்த விதத்திலும் அன்பு பாராட்டக்கூடிய ஒரு நிலையே வராது. மாறாக அது என்ன செய்யும், அப்படி தொடரும். தொடர்வதன் மூலமாக அது அப்படி என்ன செய்யும் அப்படின்னா விரோதத்தை வளர்த்து கொண்டே போகுமே தவிர எந்த விதத்திலும் என்ன செய்யாது, நன்மையை தரவே தராது. அதனால தான் இஸ்லாம் அதை ஒரு அடிப்படையாக சொல்லி காட்டுது. நீ பேசுறியா, உன்னுடைய வார்த்தைகள் எப்படி பிரயோகிக்கப்பட வேண்டும் என்பதற்கான ஒரு அடிப்படையே என்ன செய்யுது அப்படின்னா இஸ்லாம் வழிகாட்டுதலாக சொல்லுது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நல்ல வார்த்தைகளை பேசுவது என்பது சாதாரணமானதல்ல. அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, அல் கலிமத்து தையிபா, நல்ல வார்த்தைகளை பேசுவது என்பது சதகா, தர்மமாகுங்கிறாங்க. நீ நல்ல வார்த்தையை பேசுவது தர்மம், தர்மத்திற்கு ஈடானது. மற்றொரு செய்தியில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க, இத்தகுன்னார் வலோ பிஷக்கி தம்ரா, ஒரு பேரிச்சம்பளத்துடைய துண்டையாவது தர்மம் செய்து நரகத்தை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றுக்கொள்ளுங்கள். ஃபஇல்லம் தஜித்,
ஒரு பேரிச்சம்பழ துண்டு கிடைக்கலையா, ஃபகலிமத்தின் தய்யிபா, நல்ல வார்த்தையை பேசுங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. நல்ல வார்த்தைகளை ஒரு மனிதன் பேசும்போது அதில் எதிரில் உள்ளவனுக்கு என்ன செய்யும் அப்படின்னா, நல்ல ஒரு அழகான ஒரு முன்மாதிரி அவன் எடுத்துக்கொள்வானே தவிர அவனுக்கு இவன் மீது விரோதமோ குரோதமோ வராது. அதனால தான் பாருங்க, உங்கள்கிட்ட யாராவது யாசகம் கேட்டு வந்தா கூட அவங்கள விரட்டாதீங்க அப்படிங்கிறது இஸ்லாம். அம்ம சாயில ஃபலா தன்ஹர், உங்கள்கிட்ட யாசகம் கேட்டு வராங்க, ஒரு சில நேரம் கேட்டவங்களே திரும்ப திரும்ப கேட்பாங்க, இருக்குமா இல்லையா? நம்ம பார்க்குறோம், யாசகம் கேட்குறவங்களை எல்லாம் பார்க்குறோம். இப்போ நம்ம அந்த பள்ளி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பள்ளிக்கு யாசகம் கேட்டு வரவங்க ரெகுலராக என்ன செய்வாங்க, வந்துக்கிட்டே இருப்பாங்க. அதை நம்ம பார்க்குறோம். நம்மள்கிட்ட கேட்குறாங்க, ஒரு தடவை கேட்குறாங்க, 2 தடவை கேட்குறாங்க, 3 தடவை கேட்குறாங்க. பல தடவை கேட்கும்போது, பல முறை பார்க்கும்போது யதார்த்தமாக நம்முடைய உள்ளத்தில் எரிச்சலும் அதனுடைய வெளிப்பாடான வார்த்தைகளும் எப்படி இருக்கும்னு நம்ம யோசித்து பார்க்கணும். ஆனால் மார்க்கம் என்ன சொல்லுது? அவன் கேட்குறான், நீ கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்க. அல் எதுல் உல்யா ஹைரும் மின் யதி சுஃப்லா, கீழே இருக்கக்கூடிய கையை விட மேலே இருக்கக்கூடிய கை உயர்ந்தது. நீ கொடு. நீ கொடுக்கலையா, நல்ல வார்த்தையை சொல். அவனை என்ன செஞ்சாத, கடிஞ்செல்லாம் பேசுகிறாத, நல்ல வார்த்தையை சொல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்ன செய்யுது அப்படின்னா சொல்லி காட்டுது. அப்போ பாருங்க, யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் அவர்களிடத்தில் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நடந்து கொள்ளக்கூடிய முறை என்பது மிக அழகானதாக இருக்க வேண்டும் என்பதற்கான அழகான ஒரு உபதேசத்தை மார்க்கம் சொல்லுது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்கிறான் பாருங்க, 41வது அத்தியாயத்தினுடைய 34வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், வலா தஸ்தவில் ஹசனத்து வல ஸய்யிஆ, நன்மையும் தீமையும் என்ன செய்யாது, சமமாகாது. நீ என்னைக்குமே தீமையை எப்படி எதிர்கொள்ளணும் தெரியுமா? நன்மையின் மூலமாக எதிர்கொள். தீமையை எதிர்கொள்ளும் போது நன்மையின் மூலமாக எதிர்கொள். இதுஃபா பில்லத்தி ஹிய அஹ்சன், எது நன்மையோ எது சரியானதோ அதன் மூலமாக எதிர்கொள். அப்படி எதிர்கொள்ளும் போது ஃபஇதல்லதி பைனக வ பைனஹு அதாவத்துன், உனக்கு எவன் விரோதியாக இருக்கின்றானோ அவனே உனக்கு நண்பனாக மாறுவான் அப்படிங்குது. இப்போ எதிரில் உள்ளவர் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அழகான நடைமுறையை அல்லாஹ் தஆலா சொல்லிக்காட்டு. உனக்கு எதிரில் உள்ளவர் மோசமாக நடந்துக்கிட்டார், ஆனால் நீ அதே மாதிரி என்ன செய்யக்கூடாது, நீயும் மோசமாக நடந்து கொள்ளக்கூடாது. அவன் உன்கிட்ட தீய நடவடிக்கையில் ஈடுபடுறானா, அவனுடைய நடவடிக்கைகள் என்பது தீயதாக இருக்குதா, அவனிடத்தில் நீ எப்படி செய்யணும் அப்படின்னா நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அதுதான் உன்னுடைய வேலை. அப்படி நடந்து கொள்ளும் போது என்ன ஆகும் அப்படின்னா, எவன் உன்னுடைய விரோதியாக இருக்கிறானோ அவன் உன்னுடைய நண்பனாக மாறுவான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எவ்வளோ அழகான ஒரு உபதேசம் பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு மக்கமா நகருக்குள்ளாக போகிறாங்க. மக்கமா நகருக்குள்ளாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க. மக்கமா நகரமே பயந்து அஞ்சி நடுங்கி கொண்டு இருக்கக்கூடிய வேலை. எல்லாருமே பயந்து இருக்கிறாங்க. ஏன்னா முழு கட்டுப்பாட்டிலும் மக்கமா நகரம் வந்துவிட்டது. எப்படிப்பட்ட மக்கமா நகரம்? அல்லாஹுடைய தூதரையும் சஹாபாக்களையும் கொடுமைப்படுத்தியது மக்கமா நகரம். இஸ்லாமிய வளர்ச்சியினுடைய ஆரம்ப கட்டத்தில், இஸ்லாமிய தாவாவினுடைய ஆரம்ப கட்டத்திலே கொடுமைப்படுத்தியது. அதற்கு அடுத்தபடியாக விரட்டியது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விருப்பம் இல்லாமல் மக்காவிலிருந்து சென்றார்கள். எல்லோரும் என்ன செய்கிறாங்க, மக்காவிற்குள்ளாக வருகின்றார்கள். மக்கா வெற்றி கொள்ளப்படுகின்றது. வெற்றி கொள்ளப்படக்கூடிய நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா பயந்து நடுங்கி இருக்கிறாங்க. காபாவினுடைய முற்றத்தில், அபூ சுஃபியான் அவர்களுடைய வீட்டில், அது இல்லாமல் மற்ற நம்முடைய தங்களுடைய வீடுகளில் எல்லாம் அப்படி என்ன செய்கிறாங்க, ஒதுங்கி நிற்கிறாங்க. என்ன நடக்கப் போகுது, எப்படி நம்மை பழிவாங்க போகின்றார்கள், எப்படி அடிக்கப் போகின்றார்கள், எப்படி துன்புறுத்தப் போகின்றார்கள் அப்படிங்கிற ஒரு நிலை தான் அங்கே இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிற்குள்ளாக வருகின்றார்கள். மக்களுக்கு மத்தியில் பேசுகின்றார்கள். பேசும்போது சொல்கின்றார்கள், இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் மன்னிப்பு வழங்கப்படுகின்றது. யாரும் பழி தீர்க்கப்பட மாட்டீர்கள், யாரும் துன்புறுத்தப்பட மாட்டீர்கள், யாருக்கும் எந்த விதமான தீங்கும் நடைபெறாது அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை கொடுக்குறாங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த நேரத்தில் அந்த சந்தர்ப்பத்தில் அங்கே யாரெல்லாம் இருக்கின்றார்கள், அந்த மக்கமா நகரில் இருக்கக்கூடிய எல்லாரும் தலை குனிந்தவர்களாக வீட்டை விட்டு வெளியே வராங்க. காபத்துல்லாவிலிருந்து வெளியே வராங்க. அபூ சுஃபியானுடைய வீட்டிலிருந்து வெளியே வராங்க. எவ்வளவு சிறந்த மனிதரை நாம் இழந்திருக்கின்றோம் என்பதை அப்பொழுது தான் அவங்க புரிகிறாங்க. ஏன்னா என்ன வேணால் செய்யலாம், அந்த பலம் இருக்குது, அந்த ஆற்றல் இருக்குது, எதை வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படின்னு இருந்த அந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களை என்ன செய்கிறாங்க, மன்னிச்சு வெளியே வர சொல்கிறாங்க.
ஒவ்வொருவரும் அல்லாஹுடைய தூதரை அருகாமையில் வந்து சந்திச்சு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரத்தில் யாருமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிமிர்ந்து பார்க்கவே இல்லை. தலை குனிந்தவர்களாக வராங்க. ஏன்னா அவர்கள் செய்த காரியங்கள் அப்படி. ஆனால் அதற்கு நேர் மாற்றமான ஒரு நடைமுறை அல்லாஹுடைய தூதரை கடைபிடித்ததுனால அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, இப்படிப்பட்ட மனிதரை நாம் புரிந்து கொள்ளாமல் விட்டுவிட்டோமே அப்படிங்கிற அந்த கவலை என்ன செய்யுது அப்படின்னா அவர்களுக்கு மிக மிக அதிகமாகுது அப்படிங்கிற அந்த வரலாற்று செய்தியை நம்ம பார்க்குறோம். அப்போ யோசிச்சு பாருங்க, நல்ல நடவடிக்கைகள் நம்மிடத்தில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நம்மிடத்தில் ஏற்படுத்துகின்றது, அடுத்தவர்களிடத்தில் ஏற்படுத்துது. நாம் நடந்து கொள்ளும் போதும் சரியாக நடந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வார்த்தைகளும் நம்முடைய பேச்சுக்களும் மிகச்சரியாக இருக்கணும். அதே நேரத்தில் அதற்கு எதிர்வினை ஆற்றக்கூடியவர்களும் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு முஸ்லீமாக இருக்கும்போது அவர் நல்ல எதிர்வினை அங்கே ஆற்றுகின்றார் என்று சொன்னால் அங்கே அவருக்கு வெற்றி கிடைக்கும் என்பதைத்தான் மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அன்பானவர்களே, இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் தூய்மையான வார்த்தையின் மூலமாகத்தான் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கீங்க அப்படிங்கிறது. அப்போ உங்களுடைய நாவிலிருந்து வர்றது எல்லாமே நல்ல வார்த்தைகளாகத்தான் இருக்கணும். நீங்கள் எப்படி நேர்வழி காட்டப்பட்டிருக்கின்றீர்கள் தெரியுமா? திருமறை குர்ஆனுடைய 22வது அத்தியாயத்தினுடைய 24வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக அழகாக சொல்லி காட்டுகின்றான். வஹுது இல த்வையிபி மினல் கவுல். நாம் எப்படி நேர்வழி காட்டப்பட்டிருக்கிறோம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், வஹுது இல த்வையிபி மினல் கவுல். நீங்கள் தூய்மையான பரிசுத்தமான சொல்லின் மூலமாக நீங்கள் நேர்வழி காட்டப்பட்டிருக்கிறீங்க. மக்கள் எல்லாம் எப்படி வழிகாட்டப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால், இல த்வையிபி மினல் கவுல், அவர்கள் உதித்த அந்த வார்த்தை இருக்கின்றதே மிக மிக தூய்மையான வார்த்தை. மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், அலம் தர கைஃப லரபல்லாஹு மஸலன் கலிமத்தன் த்வையிபா. நபியே, நீங்க பார்க்கலையா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தூய்மையான வார்த்தைக்கு உதாரணம் சொல்கின்றான். கஷஜரத்தின் த்வையிபா, தூய்மையான மரத்தை உதாரணம் சொல்கின்றான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். அப்ப உங்களுடைய அடிப்படையே எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவருடைய அடிப்படையே எப்படி இருக்குன்னா, அவர் தன்னுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்வதற்காக அவர் பயன்படுத்திய வார்த்தையே அழகான தூய்மையான வார்த்தை. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லி தான் என்ன செஞ்சிருக்கிறீங்க, நீங்கள் அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. அப்படி என்றால் உங்களிடத்தில் வரக்கூடிய எல்லா வார்த்தைகளும் எப்படி இருக்கும் அப்படின்னா நல்ல வார்த்தைகளாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் நல்ல வார்த்தையை பேசுகிறீங்க அப்படின்னா இலைஹி யஸ்அது கலிமு த்வையிப் அப்படிங்கிற நல்ல வார்த்தை என்பது அல்லாஹ்வின் பக்கம் உயர்த்தக்கூடியது. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான், இலைஹி யஸ்அது கலிமு த்வையிப். நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நல்ல வார்த்தை இருக்குதே அப்படி அல்லாஹ்வின் பக்கம் போகும். வல் அமலு ஸாலிஹு யர்ஃபஉஹு. அந்த நல்ல வார்த்தை என்ன செய்யும், நல்ல செயல்களாக மாறும். அந்த நல்ல செயல்களும் அல்லாஹ்வின் பக்கம் உயர்த்தப்படும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இப்போ எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன். மார்க்கம் எப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டுதலை நமக்கு சொல்லுது பாருங்களேன். நல்ல வார்த்தை எந்த அளவிற்கு உயர்வானதாக சிறந்ததாக நமக்கு எல்லா விதங்களிலும் என்ன செய்ய பயன் தரக்கூடியதாக இருக்கும் என்பதற்கான மிக அழகான ஒரு செய்திகள் இதெல்லாம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா? எவ்வளவு அழகாக நமக்கு சொல்லி காட்டுறாங்க. ஈமானுடைய அடையாளமே நல்ல வார்த்தைகளை பேசுகிறது தான். ஈமானுடைய அடையாளம் என்ன? நல்ல வார்த்தைகளை பேசுவது மட்டுமே ஈமானுடைய அடையாளம். வேற எந்த அடையாளம் கிடையாது. சொர்க்கத்தில் இருக்க சொர்க்கத்தில் ஒரு மனிதர் போவதற்கான காரணங்கள் ஒன்று என்ன அப்படின்னா, நல்ல வார்த்தைகள், மென்மையான வார்த்தைகளை ஒரு மனிதர் பயன்படுத்தி இருந்தார் என்றால் அவர் சொர்க்கத்தில் ஒரு அழகிய அறையில் இருப்பார் அப்படிங்கிறது அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க. ஃபில் ஜன்னத்தி குர்ஃபா, சொர்க்கத்தில் ஒரு அறை இருக்கின்றது. யுரா லாஹிருஹா மின் பாத்தினிஹா வ பாத்தினுஹா மின் லாஹிரிஹா. வெளியிருந்து பார்த்தா உள்ள தெரியும், உள்ளிருந்து பார்த்தா வெளியே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு மாளிகை, மிக அழகாக வர்ணிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாளிகை. அந்த மாளிகை யாருக்கு கிடைக்குது? யாருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தரான்? லிமன் அலானல் கலாம், வார்த்தைகளை மென்மையாக எவர்கள் பயன்படுத்துகின்றார்களோ, நல்ல வார்த்தைகளாக எவர்கள் பயன்படுத்துகின்றார்களோ அவர்களுக்கானது அப்படிங்கிற அல்லாஹ் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகா சொல்றாங்க, லிமன் அலானல் கலாம், உன்னுடைய வார்த்தை மென்மையானதாக இருக்கணும், அழகானதாக இருக்கணும், அடுத்தவனை நோவினை செய்யக்கூடியதாக இருக்கக்கூடாது. ஒரு படி மேலே போகுது இஸ்லாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு படி மேலே போறான். உனக்கு எதில் இருக்கக்கூடியவன் மோசமானவனாக இருந்தாலும் அவனிடத்தில் நீ பயன்படுத்தக்கூடிய வார்த்தை கூட மென்மையான வார்த்தையாக இருக்கும். யாருக்கு சொல்லி காட்டுறான்?
மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஃபிரௌன் இடத்தில் அனுப்புறான். அனுப்பக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சொல்றான், ஃபகூலா லஹு கௌலன் லய்யினா. மோசமானவன் அவன் எப்படி பிஹேவ் பண்றானோ அதே மாதிரி நீங்களும் பிஹேவ் பண்ணுங்கன்னு சொல்லலை. அவன் ரொம்ப கடுகடுன்னு பேசுவான், ரொம்ப மோசமான வார்த்தையை பயன்படுத்துவான், நீங்களும் அதே மாதிரி பயன்படுத்துங்கன்னு சொல்லலை. ரொம்ப அழகா சொல்லி காட்டுறான் அல்லாஹு தஆலா, ஃபகூலா லஹு கௌலன் லய்யினா. மென்மையான வார்த்தையை பேசுங்க. யார்கிட்ட மென்மையான வார்த்தையை பேச சொல்றான் அல்லாஹ்? எதற்கெடுத்தாலும் எந்த விதமான இரக்கமும் இல்லாமல் மக்களை கொன்று குவிக்கக்கூடிய ஒரு மோசமானவன், உலகத்திலேயே மிக மிக மோசமானவனுக்கான ஒரு உதாரணமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனைத்தான் வைத்திருக்கிறான். அப்ப அவனை பற்றி அவனுக்கிட்ட போகக்கூடிய நேரத்தில் கூட நீ என்ன செய்யணும் தெரியுமா? அந்த வார்த்தையை மென்மையாக பயன்படுத்து. அப்ப லிமன் அலானல் கலாம் அத்அமத் தஆம் பாத்தல்லாஹு காயிமன் வன்னாசு நியாம். எவர் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துகின்றாரோ, ஏழைகளுக்கு உணவளிக்கின்றாரோ, மக்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கும் போது எழுந்து அல்லாஹ்வுக்காக வணங்குகின்றாரோ, அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை இருக்கின்றது, ஒரு அறை இருக்கின்றது. அப்படியே கண்ணாடியால் ஆன அறை. அந்த அறையை வெளியிருந்து பார்த்தாலும் ரசிக்கலாம், உள்ளிருந்து பார்த்தாலும் ரசிக்கலாம். அப்படிப்பட்ட மிக அழகுரை இருக்கக்கூடிய ஒரு அறையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மனிதனுக்காக தருகின்றான் என்பதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். என்றால் அழகிய வார்த்தைகளுடைய முக்கியத்துவத்தை நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்து விடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா இல்லையா? மன் கான யுமினு பில்லாஹ் வல் யௌமில் ஆகிர். அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் எவர் நம்புகின்றாரோ, நம்பிக்கை கொண்டிருக்கிறாரோ, ஃபல் யகுல் ஹைரா, அவர் நல்லதை பேசட்டும். பேச முடியலையா அவுல யஸ்முத், பேசாமல் இருந்துட்டும், வாய மூடி இருந்துருங்க, அதுவே சிறந்தது. மன் சமத்த நஜாங்கிறது மார்க்கம். அமைதியாக இருப்பதே வெற்றிக்கான அடையாளம். நீ நிறைய பேசி அடுத்தவனை சங்கடப்படுத்துறதை விட நீ அமைதியாக இருந்துன்னு வச்சுக்க, அதுவே வெற்றிக்கான அடையாளம் அப்படிங்கிறத மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. ஆக அன்பானவர்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த அழகான மார்க்கம் எப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டுதலை, எவ்வளவு சீரிய ஒரு நடைமுறையை நமக்கு சொல்லித் தருகின்றது என்பதை பார்க்க வேண்டும். இதையெல்லாம் நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கும் பொழுது கண்டிப்பாக நாம் அடுத்தவர்களோடு நல்ல ஒரு நட்பு பாராட்டலாம், நல்ல நண்பர்களாக வாழலாம். நமக்கு துரோகம் இழைத்தவர்கள் கூட இதன் மூலமாக நம்மிடத்தில் நட்பு பாராட்டி பணிவுடன் நடந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படலாம். அப்படிப்பட்ட ஒரு அழகான வழிகாட்டுதலை பின்பற்றி நடக்கக்கூடிய நல்ல சிந்தனையுடைய மக்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களையும் என்னையுமா கேள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பானவர்களே, பல நேரங்களில் நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, நல்லா பேச தான் செய்வோம், பெருசாக என்ன செய்ய மாட்டோம் அப்படின்னா அடுத்தவர்களை கடிந்து பேசுவதோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்காது. ஆனால் ஒரு சில விஷயங்கள் நம்மள்ட்ட இருக்கும். குத்தி காட்டி பேசுகிறது, குத்தி காட்டி பேசக்கூடிய ஒரு பண்பு என்ன செய்யும் அப்படின்னா பெரும்பாலும் நம்ம இடத்துல இடம்பெறும். அது சில நேரம் பரிகாசத்துக்கு பேசுவோம், சில நேரம் உண்மையிலேயே அவரை குத்தி காட்டணும் அப்படிங்கிற ஒரு தீய எண்ணத்தோடு பேசுவோம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மள்ட்ட இருக்கும். பாருங்கள், அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க, லைசல் முஃமின் பித்தஆன் வலல் லஆன் வலல் ஃபாஹிஷ் வலல் பதி. ஒரு இறை நம்பிக்கையாளன் என்பவன் யார் அப்படின்னா குத்தி காட்ட மாட்டான், குத்தி காட்டி பேச மாட்டான், சபிச்சு பேச மாட்டான், மோசமான தீய வார்த்தைகளை என்ன செய்ய மாட்டான் அப்படின்னா இறை நம்பிக்கையாளன் பேச மாட்டான் அப்படிங்கிறத அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது ஒரு இறை நம்பிக்கையாளருடைய பண்பாகவே இருக்காது அப்படிங்கிறத மார்க்கம் சொல்லி காட்டுது. எல்லாவற்றிலும் அழகிய முறை, அழகிய நடைமுறை மட்டுமே இருக்க வேண்டும் என்பதற்கு ஏராளமான விஷயங்களை மார்க்கம் சொல்லி காட்டுது. எந்த அளவுக்கு பாருங்கள், நபிகள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான், உங்களுக்கு யாராவது சலாம் சொன்னால் கூட அந்த பதிலை நீங்கள் திருப்பி சொல்லும்போது இன்னும் அழகாக சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கங்குது. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன். உங்களுக்கு ஒருத்தர் சலாம் சொல்கிறார், 4வது அத்தியாயத்தினுடைய 86வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வைதா ஹய்யித்தும் பித்தஹிய்யா,
உங்களில் ஒருவர் உங்களுக்கு முஹம்மன் சொன்னால் ஃபஹய்யு பி அஹ்ஸன மின்ஹா, முதல்ல அந்த முஹம்மனுக்கான பதில் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவர் சொன்னதை விட அழகானதாக இருக்கணும். நம்மகிட்ட முஹம்மன் சொன்னவர் நம்மளை நினச்சி மகிழ்ச்சி அடையணுங்கிறது தான் இதில் முக்கியமான விஷயம். அந்த முஹம்மனுக்கான அடிப்படை என்ன தெரியுமா? நான் ஒருத்தருக்கு சலாம் சொல்கிறேன், அந்த சலாத்திற்கு நான் சொல்லக்கூடிய அவர் சொல்லக்கூடிய பதில் என்பது என்னை மகிழ்ச்சிப்படுத்தும், என்னை சந்தோஷப்படுத்தும். அதுதான் இந்த முஹம்மனுடைய மிக முக்கியமான ஒரு அழகிய வழிகாட்டுதல். அப்போ அந்த அடிப்படையில் அல்லாஹ் சொல்கிறான், வஇதா ஹுய்யிதும் பித்தஹிய்யத்தின் ஃபஹய்யு பிஅஹ்ஸனி மின்ஹா, உங்களில் ஒருவர் உங்களுக்கு முஹம்மன் சொன்னால் அதற்கு பதில் முஹம்மன் ரொம்ப அழகாக இருக்கட்டும். அப்படி அழகாக சொல்ல முடியலன்னா சொன்னதையே திருப்பி சொல்லுங்கள். அப்படி அழகாக சொல்ல முடியல அப்படின்னா சொன்னதையே திருப்பி சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ எல்லா விஷயங்களையும் எப்படிப்பட்ட ஒரு அழகிய நடைமுறையை கடைபிடிக்க வேண்டும் என்பதை மார்க்கம் சொல்லி இருக்கு அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். இந்த நடைமுறைகளை எல்லாம் நமக்கு கற்றுத்தந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட வழிகாட்டி இருக்கு அப்படின்னா இந்த மார்க்கம் எந்த அளவிற்கு உயர்வானது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை நமக்கு தந்து இதில் நிலைத்திருப்பதற்கான வாய்ப்புகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருப்பதற்கு அவனுக்கு அதிகமாக நன்றி செலுத்தக்கூடிய நல்ல அடியார்களாக நாம் இருக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்ல மக்களாக உங்களையும் என்னையுமாக்கி அல்புரிவானாக. அன்பான சகோதரர்களே, இன்றைக்கு ஒரு மருத்துவத்திற்காக வசூல் செய்யப்படுகின்றது. அந்த மருத்துவத்திற்காக வசூல் செய்யப்படக்கூடிய அந்த சகோதரி நம்முடைய மஹல்லாவை, குறிப்பாக நம்முடைய ஜமாத்தை சார்ந்தவங்க. அவருடைய பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய பள்ளியோடு மிக நெருக்கமான தொடர்புடையவங்களாக இருந்திருக்கிறாங்க. அதில் இன்னும் ஒருபடி மேலே சொல்லணும் அப்படின்னா, அந்த அவர்களுக்கு 3 பிள்ளைகள். அதில் ஒருவர் நம்ம பள்ளியிலேயே படித்து அதுக்கப்புறம் மேற்படிப்புக்காக வெளியே சென்று மார்க்க கல்வி எல்லாம் கற்று நல்ல ஒரு அழைப்பாளராக இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கின்றார். அந்த அறிஞருடைய அந்த மார்க்கத்தை கற்றிருக்கக்கூடிய அந்த சகோதரருடைய தாயார் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு ரொம்ப அவஸ்தைப்பட்டுருக்கிறாங்க. அவர்களுக்கு உடனடியாக என்ன செய்யணும் அப்படின்னா, அவர்களுக்கு ஆப்ரேஷன் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. கிட்டத்தட்ட 7 லட்சம் ரூபாய் என்ன செய்து அவர்களுக்கு தேவைப்படுது. அவங்களுக்கு 55 வயசு ஆகுது. அவங்களுடைய பேர் நூஹ் ஃபாத்திமா. அந்த தாயாருடைய ஆரோக்கியத்திற்கு பிரார்த்தனை செய்வதோடு அவர்களுடைய அந்த ஆப்ரேஷனுக்கு நம்மளால் முடிந்த அதிகப்படியான உதவிகளை செய்ய வேண்டும். ஏன்னா நம்மளோடு இருக்கிறவங்க, நம்மளை சார்ந்தவங்க அப்படிங்கிறப்ப அதில் அதிகமாக உரிமை எடுத்துக்கொள்வது என்பது நம்முடைய கட்டாய கடமையாக இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் ஒருவருடைய சிரமத்தை போக்குகின்றாரோ அவருடைய சிரமங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலும் மறுமையிலும் போக்குவதாக வாக்குறுதி கொடுப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அந்த அடிப்படையில் அவருடைய உடல் ஆரோக்கியத்திற்கு நாம் அவர்கள் ஆரோக்கியம் பெறுவதற்கு நம்மளாலான உதவிகளை பெருவாரியாக செய்யும்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்கள் ஆரோக்கியம் பெற்றாங்க அப்படின்னா அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்பது நமக்கு தான். அதனால் அந்த தாயாருக்கு உங்களாலான உதவிகளை செய்யுங்க. வெளியே சகோதரர்கள் நிற்பாங்க. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தம் வக்கினா அதாபன்னார். ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم أعز الإسلام والمسلمين اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين فانصرنا على القوم الكافرين ودمر أعداء الدين. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.